உங்களோட படம் ராபர் படம் இப்பதான் ரீசெண்டா ரிலீஸ் ஆகி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு ஆஸ் அ மியூசிக் டைரக்டரா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு சார்? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு இன்ஃபர்மேஷனை கேரி பண்ணுற மாதிரியான ஒரு சப்ஜெக்ட். சினிமாவே அதுக்காக தான் கண்டுபிடிச்சது, டு கன்வே த மெசேஜஸ் டு தி பப்ளிக். ஆனால் அது நாளடைவில் கமர்ஷியலுக்கான ஒரு உந்துகோலாக மாறிடுச்சு. ஸோ இந்த ராபர் படம் அப்படிப்பட்ட ஒரு பெண்களுக்கான ஒரு விழிப்புணர்வுக்கான ஒரு கான்செப்ட் ஓரியன்டாக இருந்தனால இது ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. சார், உங்களுக்கு ஏற்பட்ட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்னால தான் இந்த படம் உருவாச்சுன்ற கதை கேள்விப்பட்டோம். ஓ யா, உருவாச்சுன்றதை தாண்டி வி ஆல் ஃப்ரெண்ட்ஸ். நான் டைரக்டர் ஆனந்த் கிருஷ்ணா, மெட்ரோ நான் தான் மியூசிக் பண்ணது. ஸோ அப்போ என்னென்னா எங்களுக்கு வந்து ரியாலிட்டி லைஃப்பில் நடந்த பல இன்சிடென்ட்ஸ் வந்து இப்படி ஒரு கான்செப்ட், இப்படிப்பட்ட ஒரு ஏரியா வந்து ரொம்ப பெரிய ஸ்பேஸ்டாக இருக்குது. ப்ராப்பராக யாருமே அதை வில்லன்னா கத்தி எடுத்து வெட்டுவான்ற ஒரு ரேஞ்ச் இப்படி தான் இருந்தது. ஸோ இப்படி வச்சு ஒரு சப்ஜெக்ட் பண்ணலான்னு அவருடைய ஐடியா. அண்ட் ஃபஸ்ட் டைம் அவர் சொல்லும்போது எங்களுக்கு ஒரு அவைவாக தோணுச்சு, மெட்ரோ படத்தை சொல்லும்போது. இப்போ சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா ராபரி அண்டு ஒரு சின்ன விஷயத்துக்காக ஒரு ஃபேமிலியை அசால்ட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நடக்கும்போது சரி இதை திருப்பியும் நம்ம ஒரு நோயிங்காக கொண்டு வந்து கொடுப்போம் அப்படின்றது அதை கொண்டு வந்தது.